அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் கடந்த 2 பகுதிகளில் தீட்சையை பற்றி விரிவாக பார்த்தோம். இன்னும் சற்று விரிவாக தீட்சை உபதேசம் என்றால் என்ன என்பதை இன்னும் சற்று விரிவாக இந்த பகுதியில் பார்க்கலாம். சித்தர் மரபில் தீட்சை என்பது ஒரு சாதாரண சடங்கு அல்ல. அது குருவின் வழிகாட்டுதலால் சீடன் யோகம், ஞானம், மந்திரம், உடல், உயிர் ரகசியங்கள் ஆகியவற்றில் நுழையும் ஆன்மீக பயிற்சியின் தொடக்கம் என்று கருதப்படுகிறது. சித்தர் நூல்களில் தீட்சை வகைகள் பலவிதமாக கூறப்படுகின்றன. எல்லா சித்தர்களும் ஒரே பட்டியலை தரவில்லை. மரபுக்கு மரபு வேறுபாடுகள் உள்ளன. பொதுவாக கூறப்படும் சில வகைகள்: நயன தீட்சை, கண் தீட்சை, குருவின் பார்வை சீடனுக்கு அருள் சக்தி பரிமாறுகிறது என்ற நம்பிக்கை. குருவின் ஞான நிலை சீடனின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். வெளிப்புற மந்திரம் இல்லாமல் உள்ளுணர்வு விழிப்பை ஏற்படுத்தும் என சித்த மரபுகள் கூறுகின்றன. ஸ்பரிஷ தீட்சை, அதாவது தொடுதல் தீட்சை. குரு தொடுதல் மூலம் சக்தி வழங்குவதாக கூறப்படும் முறை. யோக மரபுகளில் சக்தி பரிமாற்றம் என்ற கருத்துடன் தொடர்பு உடையது. இதை அனுபவ நிலையாகவே பல சித்தர்கள் விளக்குகின்றனர். மந்திர தீட்சை, குரு சீடனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிப்பது. உதாரணமாக சிவ மந்திரங்கள், சக்தி மந்திரங்கள், பிரணவம், ஓம் சார்ந்த பயிற்சிகள். மந்திரத்தின் ஒளி, மூச்சு, மன ஒருமைப்பாடு ஆகியவற்றை சாதனையாக கருதினர். மானச தீட்சை, அதாவது மன தீட்சை. குரு நேரடியாக அருகில் இல்லாவிட்டாலும் மனதின் மூலம் வழிகாட்டுதல் கிடைக்கும் நிலை என்று கூறப்படுகிறது. இது உயர்ந்த உள் தொடர்பாக சித்தர் மரபில் விளக்கப்படுகிறது. வாசக தீட்சை, குருவின் உபதேச வார்த்தைகள் அதன் மூலம் ஞான வழி திறக்கப்படுவது. திருமூலர் போன்ற ஞான மரபுகளில் அறிவுரை, ஞான உபதேசம், தத்துவ விளக்கம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. யோக தீட்சை, யோக பயிற்சிகளுக்குள் நுழைவதற்கான அனுமதி. இதில் மூச்சு பயிற்சி, அதாவது வாசி யோகம், தியானம், நாடி சுத்தி, சக்தி இயக்கம் போன்றவை இவற்றுள் அடங்கலாம். ஞான தீட்சை சித்தர் மரபில் மிக உயர்ந்ததாக கருதப்படும் நிலை. இதன் நோக்கம் நான் யார் என்ற விசாரணை, ஆன்ம ஞானம், சிவ ஞான அனுபவம் என்பதாக விளக்கப்படுகிறது. சித்தர்கள் கூறும் ஒரு முக்கிய கருத்து, தீட்சை பெற்றால் மட்டும் ஞானம் கிடைக்கும் என்று சொல்லுவது அல்ல. தீட்சை என்பது ஒரு கதவை திறப்பது போன்றது. அதற்கு பிறகு சீடனின் ஒழுக்கம், சாதனை, மன தூய்மை ஆகியவை முக்கியம் என்று பல ஞான மரபுகள் வலியுறுத்துகின்றன. திருமூலரின் திருமந்திரம், சைவ சித்தாந்த ஆகமங்கள், சித்தர் பாடல்கள் ஆகியவற்றில் தீட்சை பற்றிய கருத்துக்கள் அதிகமாக காணப்படுகிறது. திருமூலனின் திருமந்திரத்தில் உபதேசம் தீட்சை என்னவென்று சொல்லுகிறது என்றால், அது ஆன்மாவை பாசங்களிலிருந்து விடுவித்து சிவ ஞானத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் குரு சீடர் ஆன்மீக பாதை என்று விளக்கப்படுகிறது. திருமந்திரம் சைவ யோக மரபின் முக்கிய நூல்களில் ஒன்று. இதில் தீட்சை பற்றி பல கருத்துக்கள் சைவ ஆகம மரபுடன் இணைந்ததாக காணப்படுகிறது. தீட்சையின் நோக்கம். திருமூலர் பார்வையில் தீட்சையின் அடிப்படை நோக்கம்
ஆணவம் அதாவது அகந்தையிலிருந்து வெளிவருவது, கன்மம் அதாவது செயல்களின் பந்தத்திலிருந்து வெளிவருவது, மாயை அதாவது அறியாமையிலிருந்து வெளிவருவது. இந்த 3 பாசங்களிலிருந்து ஆன்மாவை உயர்த்துதல். சைவ சித்தாந்தத்தில் இவை மும்மலம் என்று கூறப்படுகின்றது. குருவின் முக்கியத்துவம். திருமூலர் குருவை மிக உயர்ந்த நிலையில் பார்க்கிறார். குரு மந்திரத்தை அளிப்பவர், ஞான வழியை காட்டுபவர், சீடனின் உள்ள தூய்மைப்படுத்த வழிகாட்டுபவர் என்று கூறுகிறார். திருமந்திரத்தில் புகழ்பெற்ற ஒரு கருத்து உண்டு. குருவே சிவம் என்ற நிலை. அதாவது குருவின் வழியாக சிவ ஞானம் வெளிப்படும் என்ற ஆன்மீக விளக்கம். திருமந்திர மரபில் கூறப்படும் தீட்சை நிலைகள் சைவ ஆகம மரபுடன் தொடர்பு உடைய வகைப்பாடுகள். சமய தீட்சை சிவ வழிபாட்டில் நுழைவு, அடிப்படை ஒழுக்கம், மந்திர பயிற்சி. உபதேசம் பெறுவதற்கு திருமூலர் வலியுறுத்தும் தகுதிகள்: அன்பு, ஒழுக்கம், உண்மை, புலனடக்கம், கருணை, இறை நினைவு இவை வேண்டுமென்று சித்த மரபுகள் வலியுறுத்துகிறது. திருமந்திரத்தில் தீட்சை என்பது யோக பாதையோடு இணைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.